நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது பூக்கள் எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். ஒரு ஃப்ளார்ல இருக்கக்கூடிய போலன் வந்துட்டு இன்னொரு ஃப்ளாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். சிலது வந்துட்டு அந்த ஃப்ளாரே பண்ணிக்கும், சிலது காத்துனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சிலது இன்செக்ட்னால ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி இன்செக்ட்னால ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா அந்த ஃப்ளார் வந்துட்டு இன்செக்ட்டை அட்ராக்ட் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபேவர் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஃப்ளார்ஸ் என்ன பண்ணணும்னா தேனை ப்ரொடியூஸ் பண்ணி இன்செக்ட் இது பக்கம் இழுக்கும். பூச்சிகளுக்கு இது தேன் தரும், பூச்சிக்கு இதோட பாலினேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ரெண்டு பேருக்குமே இதுல வந்துட்டு பெனிஃபிட். பட் தேர்ஸ் a thing called sexual disruption. இதுல வந்துட்டு ஃப்ளார்ஸ் என்ன பண்ணுனா ஒரு இன்செக்ட் மாதிரியே தன்னோட உருவத்தை மாத்திட்டு பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணும். இன் ரிட்டர்ன் எதுவுமே தராம அதுகளை ஏமாத்தும். அந்த வகை ஒரு பூ தான் மெடிட்டரேனியன் ஆர்கிட் ஓர்ஃபேஸ். இதுக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு ஃபீமேல் பீ மாதிரியே இருக்கும். கலரு, டெக்ஸ்டர், ஈவன் ஸ்மெல் கூட ஒரு ஃபீமேல் பீ மாதிரியே இருக்கும். ஸோ மேல் தேனீக்கள் இதை பார்க்கும்போது இது ஒரு ஃபீமேல் பீ அப்படின்னு நினைச்சிட்டு மேட் பண்ண வரும். அந்த டைம்ல இதோட போலன்ஸ் மேல் பீல ஒட்டிக்கும். இந்த வகையில் அதுக்கு பாலினேஷன் பண்ணுது. இந்த தேனீக்கு ரிட்டர்ன்ல எதுவுமே கிடைக்காது. கேம் பண்ணதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது ஆண் தேனீக்களை கேட்ஃபிஷ் பண்ணி ஏமாத்ததுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கிட்ஸோட ரீப்ரொடக்ஷன் மெத்தடே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 28,000 ஆர்கிட் ஸ்பீசிஸ் நம்ம உலகத்தில் இருக்குதாமா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கும். சிலது ஸ்பைடர்ஸ் மாதிரி இருக்கும், சிலது ஃப்ளைஸ் மாதிரி இருக்கும், சிலது ஆன்ஸ் மாதிரி இருக்கும், மங்கி ஃபேஸஸோட சிலது இருக்கும், டான்ஸ் ஆடுற லேடி மாதிரி சிலது இருக்கும். ஈவன் ஒரு ஆர்கிட் வந்துட்டு செத்து போன மீட் மாதிரி இருக்குமாமா. கெட்டு போன ஒரு மீட் ஸ்மெல் அது ரிலீஸ் பண்ணுமாமா. சோ தட் சில இன்செக்ட் வந்துட்டு அதுல முட்டை வைக்க வரும்போது அதை பாலினேட் பண்ணுது. இதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு மேனிபுலேட்டரா இருக்குதுன்னு. அந்தந்த ஏரியால எந்த பூச்சிகள் அதிகமா இருக்குதோ அதுகளை அட்ராக்ட் பண்ற மாதிரி இதுக்கு எவால்வ் ஆயிக்குதுங்க. இதுக்கு வாழ்க்கையே மத்த பூச்சிகளை ஏமாத்தி வாழ்றது தான். ஏமாத்துறது தப்பு, பொய் சொல்றது தப்புனால நம்ம வச்சுக்கிட்டது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நேச்சருக்கு அதெல்லாம் தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்ஷன் ஒன்று தான் மெயின். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் அவனை சொல்றது பொய் சொல்லிட்டு ஏமாத்திட்டா சுத்திட்டு இருந்தான்னு வைங்களேன், அவனை பார்த்து போடா ஆர்கிட் அப்படின்றங்க. சரியான ஒரு இன்சல்ட் அவனுக்கு. Poda orchid. எனக்கு இதை பார்க்கும்போது ஏதோ ரேஸ் மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எல்லா அனிமல்ஸ், எல்லா பிளான்ஸ், எல்லா ட்ரீஸையும் வந்துட்டு ஒரே இடத்துல போட்டு வச்சு எல்லாத்தையும் ரீப்ரொடியூஸ் பண்ண வச்சு எண்ட் ஆஃப் த டேல வந்துட்டு யார் அதிகமாக ரீப்ரொடியூஸ் பண்றாங்க, யார் இதை டாமினேட் பண்றாங்க, யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கறக்காக பண்ற மாதிரி தெரியுது. ஒருவேளை இது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா இது வரைக்கும் மனிதர்கள் தான் இந்த ரேஸ்ல லீடிங்ல இருக்கிறோம். எத்து நம்ம